ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் இந்த நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அதில் இருக்க நெக்கு வித்து ஷோல்டரும் ஆம்ஹோலும் ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்கு ஹைட் வந்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் சைடு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வளைவாக வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். கையிலேயே உங்களுக்கு ட்ராப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வளைவாக இருக்குது ஏதாவது ஒரு மூடி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போட் நெக் மாதிரி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் டயக்னலாக ஒரு 3/4 இன்ச் வச்சுட்டு நான் ட்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் கேன்வாஸில் வந்து மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து விரியாமல் கரெக்டாக வரும். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்லாம் அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்லைனாக அப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்காலப் டிசைனில் மட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இப்போ நான் தைக்கிறப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம எங்கே அந்த வளைவு போட்டிருக்கோமோ அதில் கரெக்டாக தைங்க. மெதுவாக தைங்க. நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கனால உங்களுக்கு வேகமாக தைக்கிற மாதிரி இருக்குது. மெதுவாக தைச்சா தான் நம்ம கரெக்டாக வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஃபேப்ரிக் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த வளைவாக கட்டு வர இடத்துலலாம் வந்துட்டு ஃபேப்ரிக் நல்லா கட் கொடுக்கணும், நாச்சஸ் மாதிரி கொடுக்கணும். இப்போ நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுவில் தையல் போடாமல் விட்டுருக்கலாம். அது வழியாக வந்துட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ராங் சைடு வந்து உள்ளே போயிடும், ரைட் சைடு வந்து வெளியில் வந்துடும். இப்போ வந்துட்டு எல்லா பக்கமே கரெக்டாக அந்த மாதிரி பென்சிலில் விரலை வச்சு எடுத்து விடுங்க. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு கொடுத்தனால கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு. இதே நீங்கள் 2 இன்ச்சு 2.5 இன்ச் கூட கொடுக்கலாம். இதை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஃபேப்ரிக் மேலே வச்சு தச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாடல் குர்த்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.